வெந்தயக்கீரை குழம்பு கசப்பு இல்லாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கட்டு வெந்தயக்கீரைய நம்ம இந்த காம்பு இல்லாம இலைய மட்டும் ஆஞ்சி எடுத்துடலாம். இல்லைன்னா கசப்பு தன்மை அதிகமா இருக்கும். அலசி கட் பண்ணி எடுத்துடலாம். 150 துவரம் பருப்பு அலசி எடுத்துடலாம். குக்கர்ல சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3, பெரிய வெங்காயம் 4, பூண்டு பல் 10, தண்ணி சேர்த்து 2 விசில் வேக விட்டுடலாம். தாளிக்க எண்ணெய் சேர்த்துடலாம். சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கட் பண்ணிய சின்ன வெங்காயம் 1/2 கப். வெங்காயம் நல்லா வதங்கணும். சோம்பு போட்டு தாளிப்பதால் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நான்வெஜ் குழம்பு மாதிரி இருக்கும் டேஸ்ட். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கட் பண்ணிய வெந்தயக்கீரையை சேர்த்து ஸ்டவ்வை சிம்லே வச்சு நல்லா வதக்கிடலாம். இந்த வெந்தயக்கீரை நல்லா வதக்கும் போது தான் கசப்பு தன்மை தெரியாது. கட் பண்ணிய உருளைக்கிழங்கு ஒரு 4, அதை சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், தேவையான அளவு கல் உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தண்ணி கொஞ்சமா சேர்த்து மூடி நல்லா வேக விட்டுடலாம். கீரையும் கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச பருப்பை கீரை கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்தயக்கீரை சாப்பிட்டால் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது, கொழுப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுகிறது, வயதாகும் தோற்றம் சுருக்கங்களை அகற்றி ஸ்கின் பளபளப்பை தருகிறது, நார் சத்து, இரும்பு சத்து உள்ளது, உடல் சூட்டை தணிக்கும். வெந்தயக்கீரை குழம்பு ரெடி.